தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு மகிமையான ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அந்த கடைசி பகுதியில் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, மோசே ஜோசுவாவுக்கு சொல்கிறார். ஜோசுவாவே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? நீங்கள் எதுக்கு கலங்கணும்? நம் தேவன் பெரியவர், நம் தேவன் சர்வவல்லமுள்ள தேவன், நம்முடைய ராஜாதி ராஜா, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். என் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எதை குறித்தும் கலங்காத. உன் போராட்டத்தை குறித்து கலங்காத, உன் பிரச்சனை குறித்து கலங்காத, வியாதியை குறித்து கலங்காத, நெருக்கத்தை குறித்து கலங்காத, கடன் பிரச்சனை குறித்து கலங்காத. எதை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் சொல்றாரு, அவர் உன்னோட இருப்பார். எஸ், ஹல்லேலூயா. என் தேவன் உன்னோடு இருந்து உனக்கு செய்ய வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் செய்து உனக்கு கொடுப்பார். உன்னை வாழ வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.